எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோ அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. இன்றைக்கும் தர்மத்தின் பாதையிலே உங்களை சந்திப்பது என்னுடைய இதயத்திற்கு இனிமை சேர்க்கிறது. இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த சங்கரா தொலைக்காட்சிக்கும் ஆதரவு தெரிவித்து வரும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தர்மத்தின் பாதையில் இன்றைக்கும் நாம் விதுர நீதியிலிருந்து சின்ன துளிகளை 2 எடுத்து பருகுவோம். ஒரு முறை நாம் இந்த நிகழ்ச்சியிலே அண்மையிலே துராத்மா யார், அதாவது தீயவன் யார் என்று விதுரர் சொல்ல கேட்டோம். அதற்கு அடுத்த கட்டமாக இன்னும் 2 பிரிவுகள் இருக்கத்தானே இருக்கும். தீயவர்கள் என்றால் நல்லவர்கள் இருப்பார்கள், நடுவில் உள்ளவர்களும் இருப்பார்கள். நாம் அன்றைக்கு நேரடியாக தீயவர்களை பார்த்துவிட்டு பரமஹம்ச ஞானியினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பார்த்தோம். ஆனால் நமக்கு உடனடியாக பரமஹம்ச ஞானியருடைய நிலையை பற்றி கொள்ள முடியாது. உயர்ந்தோர் யார் என்று எடுத்துக்காட்டி சொன்னார்களானால், விளக்கம் சொன்னார்களானால் நமக்கு அது ஒரு உய்வடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது உண்மைதான். ஆனால் உயர்ந்தோர்கள் இவர்கள், அவர்களுடைய உயர்ந்த தன்மைகள் இவை என்று சொன்ன உடனேயே நாம் அந்த உயர்வை அடைந்து விட முடியுமா? முடியாது. என்னுடைய தந்தையார் ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார். தம்பி, ஒருத்தன் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறான். நீ அவனை நாற்காலியில் உட்காத்தி வச்சு அவனை சுற்றி பிரதட்சணம் பண்ணி நீ வாங்க முடியாது. நீ உழைத்து படித்தால்தான் நீ அதை வாங்க முடியும். அப்போ உயர்ந்தோர்களுடைய அம்சங்கள் இவை என்று சொல்லுகின்ற காரணத்தினாலேயே நாம் உயர்ந்து விட முடியாது. ஆனால் உடனடியாக நாம் உயர்ந்து விட முடியாது என்கின்ற காரணத்தினாலே அந்த கருத்துக்களை பார்க்காமல் கற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. படிப்படியாகத்தானே நாம் உயர முடியும். நாம் இருக்கின்ற படியிலே நிலையாக கால் வைத்தால்தான் அடுத்த படியை நாம் அடைய முடியும். நாம் எந்த படியிலே நிற்கிறோமோ அந்த படியிலே நாம் நிலையாக நிற்க வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும். என்றால் உடனடியாக நாம் தீயவனுடைய மனநிலை இது என்று காட்டி உயர்ந்தவர்களுடைய அம்சங்கள் இவை என்று காட்டினால் நமக்கு இங்கிருந்து அங்கே தாவுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று கருதி நன்கு நம்முடைய அவஸ்தைகளை புரிந்து கொண்ட
விதுரர் மகான் நடுத்தர மனிதன் எப்படி இருப்பான் என்று சொல்லுகிறார். பெரும்பாலானவர்கள் நாம் இப்படித்தான் இருக்கிறோம். நாம் பரமஹம்ச ஞானியும் இல்லை, அல்லது அவர்களுக்கு இணையாக அவர்களுக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய உத்தமர்கள் இல்லை. அதே சமயத்தில் மற்றவர்களுடைய வீழ்ச்சியை நாடுகின்ற அதமர்கள், தீயவர்கள் அல்ல. நாம் ரெண்டுமே கிடையாது. என்னுடைய குருநாதர் இன்னும் வேடிக்கையாக சொல்லுவார், நீ ஏன் உன்னை பற்றி இப்படி தாழ்வாக நினைத்துக் கொள்ளுகிறாய்? உன்னுடைய பலவீனங்களை நீ அவ்வளவு பெரிதுபடுத்த தேவையில்லை. அரக்கர்களை விடவா நீ பலவீனனாக இருக்க முடியும் என்று சொல்லுவார். நம்ம அவ்வளவு பலவீனர்களாம், அந்த அளவுக்கு நம்மால் பாவம் செய்ய முடியாது என்று சொல்லுவார். அதற்கு கூட வலிமை குறைவாக இருக்கிறது என்று. எனவே நம்மில் பெரும்பாலானவர்கள் விதுரர் இங்கே குறிப்பிடுகின்ற நடுத்தர மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். மத்தியமர்கள் என்று சொல்கிறார். அதமர், மத்தியமர், உத்தமர் என்று 3 வகையாக அவர் பிரித்திருக்கிறார். அவருடைய புத்தி எப்படி என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்வார், கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி புத்தி என்று 3 வகையாக அதை பிரிப்பார். கற்பூர புத்தி அப்படி போட்டான்னு பற்றி கொள்ளும், சொன்ன உடனே புரிந்து கொண்டு விடும், அது கற்பூர புத்தி. கரி புத்தி தணலில் அந்த கரியில், அடுப்பு கரியில் நெருப்பு விட்டு விசிறணும், நல்லா பொறுமையாக விசிறிட்டே இருந்தால் அப்புறம் அது கங்குகளாக பிடிக்கும். கதலி புத்தினா வாழைத்தண்டு இருக்கிற நெருப்பையும் அணைச்சிரும் என்று 3 விதமாக புத்தியை குறிப்பிடுவார். எல்லாவற்றிலுமே இந்த அதமம், மத்தியமம், உத்தமம் என்கின்ற தராதரத்தை, அளவு முறைகளை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அந்த வரிசையிலே நடுத்தர மனிதன் யார் என்று விதுரர் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். யார் நடுத்தர மனிதன் என்று கேட்டால், பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காதவன் என்று சொல்லுகிறார். நம்மால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்வேன் என்று சொல்லக்கூடாது. நம்ம இப்போ உடனடியாக இந்த நீதிகளை கேட்கும் பொழுது, அப்பா நம்ம நடுத்தர மனிதனாக இருந்தால் போதும்ப்பா, முதல்ல அது இருக்கிறோமா நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த நினைப்பை யூகித்திருக்கிறார் விதுரர். அதனால் நடுத்தர மனிதன் யார் என்று கேட்டால், நல்ல வாக்குறுதிகளை அளிப்பவன்னு சொல்லலைங்க, அதற்கு பதிலாக பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காதவன் அப்படிங்கிறார். இந்த உற்சாக பூபதிகள் என்று சொல்லுவோம், நல்லவர்கள் தான், ஆனால் முடியாததை செய்வதாக சொல்லி அவர்கள் தேவையில்லாமல் தங்களை குழப்பி மற்றவர்களையும் குழப்பி ஒரு இல்லாத உறவிலே தேவையற்ற விரிசலையும் ஏற்படுத்தி கொள்வார்கள். கவனியங்கள், இல்லாத உறவிலே தேவையில்லாமல் ஒரு விரிசலையும் ஏற்படுத்தி கொள்வார்கள். இப்போ ஏதோ ஒரு விஷயம் கேட்டு பேசிகிட்டு இருக்கோம், இதை நான் முடிச்சு தருவேனே உங்களுக்கு, நாளைக்கு அங்கே இன்னொருத்த கூட்டிகிட்டு போகிறேன், உடனே முடிச்சிடலாமே இதை அப்படிம்பாரு. அவர் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் சார், நான் போய் கேட்டால் அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார், வாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அது அப்புறம் நடக்கவே நடக்காது. அவரால் அதை செய்ய முடியாது. ஏதோ ஒரு உற்சாகத்தில் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் தான் அவருடைய தகுதிக்கு, அவருடைய வரம்புக்கு, அளவுக்கு மீறி நம்மகிட்ட ஒரு வாக்கு, கட்டாயம் இதை நான் முடிச்சு தரேன்னு வரும். அவரால் முடிக்க முடியாது. நம்ம அவரை மறுநாள் அவரை பார்க்குற 10 இருங்க அதில் தான் இருக்கேன், அதைத்தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாரு, முடியல, அவரால் முடியல. 3வது முறை நீங்கள் அவரை பார்க்கும்போது பார்க்காத மாதிரி அவர் விலகி செல்வார். என்ன பரிதாபமான ஒரு நிலைமை பாரு, நம்ம தெரியாத மாதிரி விலகி செல்வார். 4வது முறை பார்க்கும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவர் நமக்கு உறுதிமொழி தந்ததையே அவர் மறந்துருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்குவார். அப்படி ஒன்று நடக்காத மாதிரியே வச்சுக்குவார். தேவையா? இப்படி நம்மையே நாம் தாழ்த்தி கொள்வது தேவையா? வேண்டாம். விதுர நீதி தெளிவாக சொல்லு, ஒரு நடுத்தர மனிதன் என்றால் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காதவன் என்று சொல்லுகிறார். சரி, இதற்கு அடுத்த கட்டம் என்ன சொல்லுகிறார்? அங்கதான் என் மகான் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவன்கிறார். ஒரு நடுத்தர மனிதனுடைய 2வது அம்சம் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவன். அப்போ எது முடியுமோ அதை தான் சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை 2ஆக பிரித்து விதுர மகான் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்றே தெரிந்து கொள்கிறோம். எது முடியுமோ அதை சொல்லுவோமே. ஜில்லேலமுடி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஒரு யோகினி இருந்தார்கள். அவரை, அந்த அம்மாவை ஜில்லேலமுடி அம்மா என்றே அழைப்பார்கள். ஆந்திராவில் இருக்கிறது. சாட்சாத் காளி என்பார் அந்த அம்மாவை என்னுடைய குருநாதர். யோகினி காளின்னு சொன்ன அப்புறம் இன்னும் வேற என்ன சொல்ல இருக்கு?
அந்த அம்மா ஒரு வசனம் சொல்லுவார்கள், அது எனக்கு ரொம்ப மனதிலே தைத்த ஒரு வாசகம். சாத்தியமைனதே சாதனா என்பார்கள். எது சாத்தியமோ அது பேர் தானே சாதனை. தேவையில்லாமல் வந்து நான் இதை செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு செய்ய முடியாமல் போவது வேதனை. தேவை வேண்டாம். நம்மால் எது முடிகிறதோ அதை இலக்காக நிச்சயித்துக் கொள்வோம். நம்மால் எது முடியும் என்று உறுதியாக தெரிகிறதோ அதை மட்டுமே மற்றவர்களுக்கு உறுதிமொழியாக ஒரு சத்தியமாக நம்ம சொல்லுவோம். அதை நம்ம கடைப்பிடிப்போம். ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும். அது தீராத போது அதை நாம் செய்யாத பொழுது தேவையில்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாவத்துக்கு ஆளாகிறோம். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ அதுவே பலம். எது நியாயமோ, எது உண்மையோ அதுவே பலம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீடர்கிட்ட, தண்ணி வேணும், எனக்கு கொண்டு தரியா அப்படின்னு கேட்குறாரு. தரேனே அப்படிங்கிறான். தண்ணி நீ கொண்டு வந்து தரியா அப்படின்னு கேட்குறாரு. தரேனே தாக்கூர், இல்லை என்ன இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போகிறார். அவர் உள்ளே போகும்போது தண்ணி எடுக்கிறார். வேறு ஏதோ ஒருக்கு வேலை, இன்னொருத்தட்ட கொடுத்து அவர் தண்ணி கேட்டார், கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அந்த தண்ணி வந்த உடனே அவன் எங்கன்னு கேட்குறாரு ராமகிருஷ்ணர். ஏன், எனக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னானே அவன். இல்லை, அதான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இல்லையே, அவன் கொடுக்குறேன்னு சொன்னானே. இப்போ அவன் கொண்டு வந்து கொடுக்கலன்னா அவன் பொய் சொன்னதாக ஆகிடுமே அப்படிங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க ஸ்டாண்டர்டு. இங்கே இதை வந்து நம்ம ஒரு தவறு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஆனால் பரமஹம்சர் செட் பண்ண ஸ்டாண்டர்ட் பாருங்க. ஐயோ, அவன் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டானே, இப்போ அவன் கொண்டு வந்து கொடுக்கலன்னா அவன் தவறு செய்ததாக ஆகுமே, அதுக்கு நான் ஆளாகக்கூடாதுல்ல அப்படிங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ புரியுதா விதுர நீதி? அதாவது பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காதவன், சொன்ன சொல்லை காப்பாற்றுபவன். சொன்ன சொல் சொல் என்பதை புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். தீ என்றால் காடெறிய, தேன் என்றால் பூ மகிழ, வாய் நின்ற பேரருளே வாக்கு. தீனை பற்றிக்கணும், தேன்னா பூவில் தேன் வரணும், அப்படி சொல்லணும். சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டும். இது இரண்டாவதாக. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் வைக்கிறார். இந்த மூன்றுமே பார்த்தீர்களானால் ஒரு நடுத்தர மனிதனுடைய அம்சம் மற்றவர்களோடு கலந்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? மற்றவர்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லாதவன் அப்படிங்கிறார். அந்த ரகசியம் நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். கெட்ட விஷயம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் உடனடியாக திருக்குறளிலே புறங்கூறாமை அதிகாரத்தை படிச்சிருக்கேன். 10 குறளையும் படித்து உரையோடு படிங்க. விதுரர் என்ன சொல்கிறார் என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். ஒருவன் இல்லாத போது அவனை பற்றி பேசுவது பாவம் என்று சாமி விவேகானந்தரே சொல்வார். பாவம் என்கின்ற சொல் பயன்படுத்தாதவர் பாவி என்கின்ற சொல்லை சகித்து கொள்ளக்கூட அவரால் முடியாது. அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் ஒருவன் இல்லாத போது அவனை பற்றி பழியாக கூறுவது பாவம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பாவச் செயலை பற்றி 10 குறள் அற்புதமாக திருக்குறளிலே நமக்கு கிடைக்கிறது. புறங்கூறாமை அதிகாரத்தில் பாருங்க. இப்போ மற்றவர்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லாதவன் என்றால் என்ன? நல்ல ரகசியமாக இருக்கலாம், எதற்கு சொல்லணும்? சொல்ல வேண்டாம். பாரதியார் புதுச்சேரியில் இருந்த பொழுது, அப்பொழுது அவருக்கு சுதந்திர போராட்ட எல்லா வீரர்கள், எல்லா சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரிடமும் அவருக்கு தொடர்பு உண்டு. வாஞ்சிநாதன் அவருக்கு நன்றாக தெரிந்தவர். அதனால்தான் கோர்ட்டுக்கு இழுக்கப்பட்டார் பிற்பாடு. மாடசாமி என்று வாஞ்சிநாதனுக்கு துணையாக இருந்தவர் அவரை மாறுவேடத்திலே வந்து சந்தித்து விட்டு போகிறான். மற்றபடி மாடசாமி என்ன ஆனான் என்கின்ற குறிப்பு கிடைக்கவில்லை. சிங்கப்பூரிலே அவன் இருந்ததாகெல்லாம் சொல்லுகிறார், நமக்கு தெரியாது. ஆனால் சுதந்திர போராட்டத்தில் தீவிரவாதம் பேசியவர்கள், தீவிர நடவடிக்கை எடுக்க முனைப்பாக இருந்த வாஞ்சிநாதர் போன்ற ஆட்கள் அவர்களும் பாரதியார் வீட்டுக்கு வருவார்கள். ஆனால் பாரதியார் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார். அதற்கு அவர் சொன்ன காரணம், தம்பி, நான் கவிஞன், என்னுடைய மனதிலே ரகசியம் நிற்காது, அதனால் இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதற்கில்லை. இதை நீங்கள் இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், நீங்கள் மாடியிலே பேசிக்கொள்ளுங்கள், நான் கீழே இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவாராம். என்ன ஒரு உத்தமமான குணம் பாருங்கள். அப்போது இது நடுத்தர மனிதன், நாம் உத்தமம் சொல்கிறோம், இது நடுத்தர மனிதனுக்கு உண்டான அம்சங்கள் என்று சொல்லுகிறார். எனவே 3 அம்சங்கள்: பொய்யான வாக்குறுதிகளை சொல்லாதவன், சொன்ன சொல்லை
காப்பாற்றுபவன், மற்றவர்களின் ரகசியங்களை வெளியே சொல்லாதவன் என்று வைக்கிறார். சரி, அதமனை பார்த்தோம், மத்தியமனை பார்த்தோம், இப்போது உத்தமனை பார்ப்போமா? மனிதர்களில் உயர்ந்தோன் யார்? அதற்கு விதுரர் என்ன சொல்லுகிறார்? அனைத்து உயிர்களும் அவரவர்களுடைய நிலையிலே நிலையாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன். அணுவிலிருந்து அண்டம் வரைக்கும் அவாவி இருக்கக்கூடிய இந்த உயிர் தொகையில் ஒவ்வொரு உயிரும் நிம்மதியாக வாழ வேண்டும், நிலை பெற்று வாழ வேண்டும், நீடு வாழ வேண்டும் என்று நினைப்பவன் உத்தமன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஆனால் இன்றைக்கு அந்த பிரார்த்தனையை சற்று மாற்றி சொல்லுவார் என்னுடைய குருநாதர். சர்வே சுஜனா சுகினோ பவந்து, நல்லவர்கள் வாழ்க. சர்வே ஜனா சுஜனா பவந்து, மற்றவர்கள் நல்லவர்கள் ஆகுக என்பார். நல்லவர்கள் வாழ வேண்டும், எல்லோரும் நல்லவர்களாக வேண்டும் என்றுதான் இன்றைய நிலைமையிலே நமக்கு பிரார்த்தனையாக இருக்க வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் எல்லா உயிர்களும் நன்கு வாழ வேண்டும், நீடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறான் உத்தமன். அது அவனுடைய தலையாய குணம். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த குணத்தை சொல்லுகிறார் விதுரர். எந்த உயிருக்கும் எந்த விதமான கேட்டையும் நினையாதவன், மனதால் கூட இன்னொரு உயிருக்கு தீங்கு நினையாதவர். அகிம்சை என்றால் அதுதான், மனதால் கூட தீங்கு நினைக்கக்கூடாது. சில சமயங்களில் நாம் உடம்பால் அல்லது சொல்லால் விளைவிக்காத தீங்கை மனதால் நினைக்கிறோம் மற்றவர்களுக்கு. அது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே எந்த உயிருக்கும் எந்த விதமான கேட்டையும் நினையாதவன். மூன்றாவது விதுரர் எப்படி படிப்படியாக எடுத்து எப்போதும் உண்மையே பேசுபவர். எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவன். எந்த உயிருக்கும் எந்த விதமான கேட்டையும் தீங்கையும் நினைப்பிலே கூட கொண்டு வராதவன். எப்போதும் உண்மையே பேசுவது சவாலாக இருக்கும். அவனுக்குத்தான் பல நெருக்கடிகள் வரும். ஆனாலும் அவன் உண்மையைத்தான் பேசி தீர வேண்டும் என்று விதுரர் உத்தம மனிதனுடைய குணாம்சத்தினுடைய மூன்றாவது அம்சத்தை நமக்கு விளக்குகிறார். எப்போதும் உண்மையே பேசி வருகின்ற ஒருவன் சொல்லுகின்ற வார்த்தை எல்லாமே உண்மையாகிவிடும் என்று நம்முடைய பெரியோர்கள் இதை விளக்குவார்கள். ஒருவன் 12 ஆண்டு காலம் நான் உண்மையே பேசுவேன் என்கின்ற விரதம் அனுஷ்டிப்பானானால், கடைப்பிடிப்பானானால் 13வது ஆண்டிலிருந்து அவன் பேசுகின்ற எல்லாமே உண்மையாகிவிடும். அவன் சொன்னது நடக்கும், சொன்னது பலிக்கும். வாக் சுத்தி என்பது வேறு ஏதோ வல்லமை அல்ல. அந்த வல்லமைக்கு மறுபெயர் வாய்மை. உண்மையே பேசுபவன். அதனால பாரதியார் சொல்வர், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் என்று சொல்லுவார். அப்போ இது மூன்றாவது. நான்காவது, எப்போதும் உண்மையே பேசுபவன் உன் சொன்னது நடக்கும் என்கின்ற வல்லமையும் அவனுக்கு வாய்க்கப்பெற்ற பிறகு அவன் எப்படி இருப்பான் கேட்ட மென்மையாக இருப்பான், மன அடக்கத்துடன் வாழ்வான் என்று விதுரர் காட்டுகிறார். ஏதோ கொம்பு முளைச்சுதான் இருக்க மாட்டானா, சாதாரண எளியர்க்கெல்லாம் எளியனாய், ஏழைக்கெல்லாம் ஏழையாய், இனியர்க்கெல்லாம் இனியனாய் இருப்பானாம் அவன். என்னுடைய குருநாதரை போல மிக மென்மையாக மன அடக்கத்துடன் வாழ்பவன். எவ்வளோ இந்த நீதிகளை பாருங்கள், 4 சேர்த்து சொல்லுகிறார். மீண்டும் ஒரு முறை தொகுத்து கொள்வோம். அனைத்து உயிர்களும் அவரவர் நிலையில் நிலையாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன், அதற்காக பிரார்த்திப்பவன், உழைப்பவன். இரண்டாவது, எந்த விதமான உயிருக்கும் எந்த விதமான கேட்டையும் நினையாதவன். மூன்றாவது, அது எப்படி முடியும்? பாம்பு தேடலாம் இல்லையா? நம்ம வீட்டில் வாழ்கிற நம்ம பாம்பு தேளை பற்றி பேசுகிறோம். காட்டிலேயே இருந்தார், மலையிலே இருந்தார் ரமண முனி. இந்த பாம்பையும் தேளையும் அடிக்கலையே. குளவிகள் அவரோட தொடையை கொட்டின போது என்ன சொன்னார் அவர்? என்னுடைய எந்த பகுதி அவற்றுக்கு தொந்தரவு செய்ததோ அந்த பகுதி தானே தண்டிக்கப்பட்டதுங்கிறார். அந்த புதரில் இருக்கக்கூடிய அந்த குளவி அடை, தேனடை மாதிரி குளவி அடை, அதுதான் அவருடைய தொடை உரசிற்று, தொடையை கொட்டித்து, அவ்வளோதானே என்று சொல்லுவார். மற்றபடி குரங்குகள் இம்சை என்றெல்லாம் அவர்களிடம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்? அடடா, மறந்து விட்டீர்களே, அவர்களுடைய இடத்தில் அல்லவா நாம் இருக்கிறோம், நம்முடைய இடத்தில் அவர்கள் இல்லை. அவர்களுடைய இடத்தில் நாம் ஆக்கிரமித்து கொண்டு அவர்களுக்கு இடையூறு செய்கிறோம், இடைஞ்சல் செய்கிறோம். எனவே அதை மனதில் கொள்ள வேண்டும் என்று பிராணி மித்திரனாக வாழ்ந்து காட்டினார் ரமண மாமுனி. எனவே எந்த உயிருக்கும் எந்த விதமான கேட்டையும் நினையாதவன், எப்போதும் உண்மையே பேசுபவன், அதனால் சொன்னதெல்லாம் உண்மையானாலும் மென்மையாக மன அடக்கத்துடன் வாழ்பவன் என்கின்ற இந்த 4 குணங்களை மனிதரில் உயர்ந்தவனுடைய அம்சமாக வைத்திருக்கிறார் விதுரர். உயிர்கள் வாழ நினைப்பவன், எவர்க்கும் ஊறு விழையாதிருப்பவன்,
கயிறாய் உண்மையில் நடப்பவன், மனதை கட்டி மலராய் வாழ்பவன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். உயிர்கள் வாழ நினைப்பவன், எவர்க்கும் ஊறு விழையாதிருப்பவன், கயிறாய் உண்மையில் நடப்பவன், மனதை கட்டி மலராய் வாழ்பவன், அவனே உயர்ந்த மனிதன், உலகம் போற்றும் உத்தமன் என்று விதுரர் சொல்லுகிறார். என்ன நண்பர்களே, நாம் இப்பொழுது நடுத்தர மனிதன் நிலையிலே நம்மை ஊன்றி கொண்டு விட்டால் விதுரருடைய இந்த அறம், இந்த தர்மத்தை பயின்று அவர் சுட்டிக்காட்டுகின்ற அந்த உத்தம மனிதன் என்கின்ற நிலைமையும் நாம் அடைய முடியும். முயற்சியின் பிடியில்தான் முக்தியும் இருக்கிறது. முயல்வோம், வெல்வோம். எது தர்மமோ, எது நியாயமோ, எது